வெல்கம் டு அவர் ஜேஎம்டி சமையல். இப்போ நம்ம சேனல் பார்க்க போகிறது ஈஸியாக சுவையாக முட்டை தொக்கு செய்வது எப்படி. ஃபஸ்ட்டு அதற்கு ஒரு ஒரு ஆனியன் எடுத்துகிட்டு கட் பண்ணிவிட்டு, அப்புறமா தக்காளி ஒன்று கட் பண்ணிக்கணும். அப்புறமா கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு இது கடுகு போட்டு கடுகு பொரிஞ்ச பிறகு கருவேப்பிலை போட்டுக்கணும். கருவேப்பிலை நல்லா வெடித்த பிறகு ஆனியன் போட்டுக்கணும். ஆனியன் வதக்கிட்டு லைட்டாக வதக்கிட்ட பிறகு ஆனியன் பொன்னிறமாக மாறின பிறகு தக்காளி போட்டுக்கணும். ரெண்டுமே நல்லா வதக்கிட்ட பிறகு உப்பு போட்டுட்டு அப்புறமா காரம் போட்டு நல்லா அதை வதக்கணும். வதக்கிட்ட பிறகு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதிக்க விடணும். கொதிக்க விட்ட பிறகு அதெல்லாம் கொஞ்சம் இந்த குழம்பு பதத்துக்கு வரணும். அதை மாறணும் கடைஞ்சி ஒரு 5 மினிட்ஸ் அதை அப்படியே வெந்துட்டு இருக்கணும். வெந்த பிறகு 2 முட்டையை உடச்சி ஊற்றி அதை ஃபஸ்ட்டு சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சுட்டு அது பாயில் ஆகிட்டே இருக்கும். அந்த எக் பாயில் ஆன பிறகு நம்ம அதை கொஞ்சம் கலந்து விடணும். கலந்து விட்ட பிறகு அதை அப்படியே சிம்மில் வச்சு இது பண்ணிகிட்டே கொஞ்சம் கலந்து விட்டுட்டே இருந்தால் அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். அடி பிடிக்காமல் இருந்தால் தான் நல்லா இருக்கும். கடைசியாக சிம்மில் வச்சு அப்படியே அது கெட்டியான பிறகு கொத்தமல்லி தூவி அப்படியே விட்டுடணும். அப்படிதான் சுவையான முட்டை தொக்கு ரெடி. கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.